அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, தேங்காய் வச்சு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் நான் ஒரு கேக்கு தாங்க செய்ய போகிறேன். சூப்பராக வந்துச்சுங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரவையை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அந்த சூடு ஏற வரைக்கும் நமக்கு வறுத்தா போதுங்க. தேங்காயோட இந்த ரவையை சேர்த்து நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு சூப்பராக வரும். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு பிளேட்டில் கொட்டி நான் ஆற வச்சிடுறேன். இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அதே பேனில் நான் 1 கப்பு ஃபுல்லாக அப்படியே தட்டார் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேங்க. தேங்காய் துருவன தேங்காவை நம்ம சேர்த்து இதையும் லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் தேங்காவோடு இந்த மாதிரி ரவையெல்லாம் சேர்த்து செஞ்சால் உங்களுக்கு கரெக்டாகவும் அதே மாதிரி நம்ம கேக் விட்டுறது கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் எடுத்து நான் 2யும் ஆற வச்சுட்டு போகிறேன். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சிக்கணும். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். இதோட ஒரு 3 ஏலக்காய் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோடு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்கோசரம் நான் சேர்த்துருக்கேன் ஏலக்காய். இந்த சமயத்தில் நீங்கள் அந்த ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடராக நீங்கள் அரைச்சிக்கணுங்க. ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுறேன். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அதே பேனில் நான் 1/2 கப்பு நான் சர்க்கரை எடுத்துக்க போகிறேங்க. 1 கப்பு நம்ம தேங்காய், ஒரு 4 ஸ்பூன் நான் ரவை எடுத்துருந்தோம். 1/2 கப்பு நான் ஒயிட் சுகர் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் நான் தண்ணி சேர்த்துட்ருக்குறேங்க. நீங்கள் தண்ணி அதிகம் காட்டிடுறாங்க. இந்த அளவுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கேக் வெட்டுறது கரெக்டாக வரும். ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் உங்களுக்கு கேக் வராதுங்க. சரியா? நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜரில் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரணும். நீங்கள் கம்பி பதெல்லாம் நமக்கு வர வேண்டாங்க. லைட்டாக கொஞ்சம் பிசுபிசுன்னு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதுலேயே இந்த சமயத்தில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துட்ருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாங்க. பாருங்கள், ஃபுட் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சர்க்கரையோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு இந்த கேக்கு கரெக்டாக வருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு கைவிடாத நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் ஊற்றி கைவிடாத மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு தாங்க வரும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆறி போய் நமக்கு இது வெட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நல்லா திரண்டு வர மாதிரி வருது. பாருங்கள், இந்த கேக் செய்யறதுக்கு நான் இதில் நெய்யெலாம் எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த தேங்காயில் இருக்க பாலே நமக்கு போதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை போட்டுடுறேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சூடாக இருக்கும் போதே நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கைவிடாத நல்லா அந்த வெதன்னு சூடு இருக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். மேலே கார்னிஷ்கோசரம் நான் பாதாம் துருவி வச்சுருக்கேன். அதை எடுத்து சேர்த்துறேங்க. நீங்கள் எந்த நட்ஸ் வேண்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதும் நான் கேக் போட்டுற போகிறேங்க. சூப்பராக வந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க கேட்ட உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சிடலாங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட் இருந்துச்சுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான ஸ்வீட் ரெசிபி தான் இது. பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு. எல்லாமே நம்ம கொஞ்சம் கூட ஒட்டலாம் அழகாக நம்ம கேக் வெட்டும்போது வந்துடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறோங்க. பாருங்கள், செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.